SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ரணிலின் கைது, யூடியூபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். நாட்டில் மருந்துகளுக்கு பற்றாக்குறை, வருவதை மட்டுப்படுத்துங்கள், ரணிலின் வைத்தியர் விடுத்த எச்சரிக்கை. துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை மோதிய ஹெண்டர் வாகனம், ஒருவர் உயிரிழப்பு. நீராட சென்ற 2 மாணவர்கள் மாயம். தென்னிலங்கையில் சோகம். உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி வழங்கும் கனடா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு முன்னர் யூடியூபர் சுதந்திர திலகசிறி வெளியிட்ட கருத்து குறித்து சிறப்பு போலீஸ் புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தவுள்ளது. முன்னதாக ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று சுதந்திர திலகசிறி கடந்த வெள்ளிக்கிழமை தனது யூடியூப் தளத்தில் செய்தியொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த கோரி ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை செய்துள்ளது. இந்த நிலையிலேயே சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் முறையான விலை மனுக்கோரல் முறைக்கப்பால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதால் நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு விலை மனுக்கூறல் இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டு விலை மனுக்கூறல் விடுக்கப்பட்டிருந்தால் மருந்துகள் உரிய முறையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு பிராந்திய கொள்முதல்களுக்காக மருத்துவமனைகளுக்கு 3500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுவதுடன் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் இணக்கங்களும் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட வருகை தருபவர்களிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிடுவதை அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெலன தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் நலம் குறித்து விசாரிக்க தற்போது பலர் வருவதால் அது அவருடைய ஓய்வை பாதிப்பதுடன் உடல்நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரது இரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர் பெல்லன தெரிவித்தார். அத்தோடு அவர் தற்போது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதுடன் நீர்ச்சத்து குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று வருகிறார். பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். நீர்ச்சத்து குறைபாடு சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அது சிறுநீரகங்கள், மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளை பாதிக்கும் என்றும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலை குறித்து விசாரிக்க அரசியல்வாதிகள் பலர் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர் இவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார். வவுனியா கனகராயன்குளம் கொல்லர்புளியங்குளம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். யாழிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கென்ற ரக வாகனம் கெல்லர் புளியங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த முத்துராமலிங்கம் என்று 61 வயது குடும்பஸ்தரே உயிரிழந்தார் என்றும் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பயாகல கடற்கரையில் நீராட சென்ற பாடசாலை மாணவர்களில் 2 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 15 வயதான மாணவர்கள் 2 காணாமல் போயுள்ளனர். நீரில் மூழ்கி காணாமல் போன 2 பாணந்துறை, எலுவில மற்றும் ஹொரணை, கல்பத்து ஆகிய இடங்களைச் சேர்ந்த மிகின் சன்மிகிந்த மற்றும் நெதின் நெத்சார என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மாணவர்களை கண்டுபிடிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். உக்ரைன் கனடாவிலிருந்து ட்ரோன்கள், வெடிமருந்துகள் மற்றும் கவச வாகனங்களை இந்த மாதம் பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது கனடிய பிரதமர் மார்க் கார்னி இந்த ஆயுத உதவி தொடர்பான உறுதியளித்ததை மீண்டும் நினைவு கூர்ந்த கனடா பிரதமர் ஜூன் மாதம் G7 உச்சி மாநாட்டின் போது கனடா உக்ரைனுக்கு கூடுதலாக கனடியன் டாலர் 2 பில்லியன் ராணுவ உதவிகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததாக கார்னி மீண்டும் தெரிவித்துள்ளார்.
இந்த தொகையில் $1 பில்லியனுக்கும் அதிகமான தொகை ட்ரோன்கள், வெடிமருந்துகள் மற்றும் கவச வாகனங்கள் வழங்குவதன் மூலம் உக்ரைனின் ஆயுத களஞ்சியத்தை வலுப்படுத்துவதற்காக செலுத்தப்படும் என்றும் அவை அடுத்த மாதம் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அவசர மருத்துவ உதவி, வெடிகுண்டு முகாம்களை நிர்மாணித்தல், உள்ளூர் ஜனநாயகத்திற்கான ஆதரவு மற்றும் உக்ரைனின் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக கனடா கோடிக்கணக்கான டாலர்களை ஒதுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதிலும் போருக்கு பிந்திய மறுகட்டமைப்பு வேலைகளிலும் தனது நாடு உக்ரைனின் நம்பகமாக கூட்டாளியாக இருக்கும் என்றும் கார்னி வலியுறுத்தினார். ரஷ்ய அதிபர் புடினை நிறுத்த முடியும் என்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் பலவீனமடைந்து வருவதாகவும் கூட்டணி வலுவாக உறுதியானதாகவும் ஒற்றுமையாகவும் வளர்ந்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் கைது, யூடியூபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். நாட்டில் மருந்துகளுக்கு பற்றாக்குறை, வருவதை மட்டுப்படுத்துங்கள், ரணிலின் வைத்தியர் விடுத்த எச்சரிக்கை. துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை மோதிய ஹெண்டர் வாகனம், ஒருவர் உயிரிழப்பு. நீராட சென்ற 2 மாணவர்கள் மாயம், தென்னிலங்கையில் சோகம். உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி வழங்கும் கனடா.